யூகே சார், இந்த தேர்தலில் நீங்கள் அந்த அவங்களோட பிரச்சார துணி மாறி இருக்கிறத சொன்னீங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சியின் பிரச்சார துணி என்பது ஒரே போக்கில் தான் இருக்குது. அதாவது அவர்களுக்கு பாஜகவுக்கு பதிலளிப்பது மற்றும் ஒட்டுமொத்தமாக தேச ஒற்றுமை, நாட்டின் நலன் இவற்றில் கருத்து கொண்டு தான் இருக்கிறது. அதாவது பாஜகவை பொறுத்தவரை ஒரு மைக்ரோ லெவல், அதாவது ஒவ்வொரு மாநிலத்துக்குமான ஒரு தேர்தல் வியூகத்தை அவர்கள் ஒரு கார்ப்பரேட் கம்பெனி போல அந்த வியூகத்தை வகுத்திருக்கிறார்கள். ஆனால் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் வியூகமானது அந்த ஏற்கனவே பாரம்பரியமாக அவர்கள் சம்பிரதாயமாக ஒரு தேர்தல் வியூகம் அனைத்து மாநிலங்களிலும் கடைபிடிப்பது போலயே ராகுல் காந்தியின் அந்த தேர்தல் பிரச்சார வியூகமானது காங்கிரஸ் கட்சி அகில இந்திய அளவில் இருக்குது. அது இப்போதைக்கு அந்த பாரதிய ஜனதா கட்சியின் அந்த அசுர பலத்தை எதிர்கொள்வதற்கு போதுமானதாக இருக்குதா நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? என்னங்க அசுர பலம்? ஒரு யானையே பெரிய அசுரபலம் சொல்லுவாங்க. அந்த யானை காதுக்குள்ள ஒரு எறும்பு போல அந்த யானை முடிஞ்சிடும். நீங்க இப்ப இருக்கிற போலி அசுரபலம். அவரே சொல்லிக்கலாம், என்னுடைய நெஞ்சு இவ்வளவு, என்னுடைய அகலம், என்னுடைய இதயத்தின் அகலம் இவ்வளவு பெருசு எல்லாம், நீ இவ்வளவு பெரிய ஆள் என்றெல்லாம் சொல்லிக் கொள்ளலாமே தவிர அவரை பொறுத்தவரையில் மக்கள் இனியும் ஏமாற மாட்டார்கள். நீங்கள் காங்கிரஸ் பேசுகின்ற மீட்டிங்கில் எல்லாம் ராகுல் காந்தி ஆகட்டும், பிரியங்கா ஆகட்டும், அல்லது எங்களுடைய கார்கே ஆகட்டும், காங்கிரஸ் வந்தால் என்னென்ன நன்மைகளை நாங்கள் செய்வோம் என்பதைத்தான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் மோடியும் அவருடைய கூட்டாளிகளான அமித்ஷாவும் லோட்டா என்று சொல்கின்றார்களே, நாட்டாவா, ஏதோ இந்த 3 கோமாளிகள், 3 ஸ்டூஜஸ் என்று இங்கிலீஷிலே சொல்வார்கள். இந்த 3 கோமாளிகளும் 7 முறை தேர்தல் நடத்துவதற்கே காரணம் என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு இடத்திலேயும் அந்த மாநில மக்களை ஏமாற்ற வேண்டும் என்பதற்கு, அதற்கு நமக்கு நேரம் வேண்டும் என்பதற்காகத்தான் 7 கட்ட தேர்தலை நடத்துகின்றார்கள். தமிழகத்திலே முதலாக நான் தமிழர், தமிழ் மீது எனக்கு ஆசை உண்டு, தமிழ் மீது எனக்கு பற்று உண்டு, தமிழை நான் உலகம் அங்கீகரிக்கின்ற வகையிலே எடுத்துச் செல்வேன் என்றெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியிலே வானொலியை ஆகாசவாணி என்று மாற்றினார்கள். அது மட்டுமல்ல, ரயில்வே ஸ்டேஷனிலே இருக்கின்ற மக்கள் தொடர்பு அதிகாரிகள் அத்தனை பேரும் இந்தி பேசுகின்றவர்களாக, தமிழ் தெரியாதவர்களாக இருக்கின்றார்கள். இப்படி இந்தியை புகுத்துவதிலேயே அக்கறை கொண்ட இவர்கள் தமிழுக்கு நாங்கள் வாழ்வழிப்போம், தமிழுக்கு நாங்கள் உயர்வு செய்வோம் என்று சொல்வது 100க்கு 100 பொய் என்பதோடு மட்டுமல்ல, மிகப்பெரிய அயோக்கியத்தனம் என்பதையும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். நீங்கள் தமிழ்நாட்டில் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், செல்லும் இடங்கள் எல்லாம் அந்த தமிழ் மொழியில் திருக்குறளை பற்றி பேசுவது உள்ளிட்ட பல்வேறு செயல்களை கடந்த ஒரு 5 ஆண்டு காலமாகவே அவர் செய்து வருகிறார்கள். இந்த முறை இதற்கு முன்பு இருந்ததை விட ஒரு 9 முறை பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தியானது ஒரு 2 முறை வந்திருக்கிறார்கள் என்று கூறுவோம். ஆனால் இந்த 9 முறை பிரச்சாரத்தை முன்வைத்து தமிழகத்தில் தங்களது வாக்கு வங்கி உயரும், பாரதிய ஜனதா கட்சி குறிப்பிட்ட இடங்களில் வெற்றி பெறும் என்று தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு கருத்து கணிப்பு பொதுவான ஒரு பொது இடங்களில் அந்த பேசு பொருளாக்கி வருகிறது. ஆனால் உண்மையிலேயே தமிழ்நாட்டில் பிஜேபியோட வாக்கு வங்கி உயர்வதற்கான வாய்ப்பு இருக்காத இருந்தது தேர்தலில். தமிழகத்தில் பொது இடங்களில், அது பஸ் ஸ்டாண்டாக இருந்தாலும் சரி, ரயில்வே நிலையமாக இருந்தாலும் சரி, ரேஷன் கடைகளாக இருந்தாலும் சரி, திரைப்பட அரங்குகளாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் கண்காட்சிகளாக இருந்தாலும் சரி, மிருக காட்சி சாலையாக இருந்தாலும் சரி, எல்லா இடங்களிலும் மக்கள் பேசுவது ஒளிந்தது மோடியின் ஆட்சி, இனிமேல் நமக்கு சுதந்திரம், என்றைக்கு அந்த நல்ல விஷயம் 4ஆம் தேதியா 5ஆம் தேதியா 6ஆம் தேதியா அறிவிக்கப்படும் என்பதை எதிர்பார்ப்பில் தான் தமிழக மக்கள் இருக்கின்றார்களே ஒழிய, மோடி 15 தடவை வந்தாலும் சரி, 20 தடவை வந்தாலும் சரி, அவரால் தமிழகத்திலே ஒன்றும் செய்ய முடியாது. அந்த காலத்தில் கூட தான் சொல்வார்கள், முகமது கஜினி என்ற ஒரு அண்டை நாட்டை சேர்ந்த கொள்ளைக்காரன் இந்தியாவின் மீது 14 தடவை இங்கே ஊடுருவி வந்தார். ஆனால் என்ன செய்ய முடிந்தது? ஒன்றும் செய்ய முடியவில்லை. அதுபோல்தான் ஏதோ தப்பி தவறி 2 தேர்தலில் அவர்களுக்கு வாக்களித்து விட்ட காரணத்தினாலேயே நாம் சொல்வதையெல்லாம் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்பது நினைப்பது நியாயமல்ல, தவறு. அது மட்டுமல்ல, நீங்கள் சொல்லியது போல அவர் ஏன் இப்போது அதிகமாக சத்தம் போடுகின்றார் என்றால், மெல்ல சொன்னால் மக்களுக்கு எடுபடாது, ஆகவே நாம் சத்தம் போட்டு சொன்னால் மக்கள் நம்புவார்கள் என்று நினைக்கின்றார். அது தவறு. மக்கள் உங்கள் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் என்பது 4ஆம் தேதி முடிவுகள் வரும்போது தெரியும். தமிழ்நாட்டில் வாக்கு வங்கி உயர்வதற்கான வாய்ப்பு இருக்காது? அவங்க பிஜேபி வாக்கு வங்கி இதுவரை ஒரு 2% 5% தான் இருக்கு. இந்த முறை உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குதா? என்னை பொறுத்தவரையிலும் அந்த இது இருக்கின்றது, நோட்டா
அந்த செல்லாத வாக்குகளுடைய சதவீதம் அதை மீறுவதற்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கின்றது. ஏனென்றால் தமிழகத்தை பொறுத்தவரையில் பாஜகவுடைய செல்வாக்கு என்பது மிகவும் குறைந்து விட்டது. அவர்கள் சத்தம் போட்டு இவ்வளவு நாளாக ஏதோ பெரிய கட்சியை போல அவர் யாத்திரை போனார், பாத யாத்திரை போனார், போயின்றெல்லாம் கூட்டம் இருப்பது போல் காண்பித்துக் கொண்ட அந்த பாரதிய ஜனதாக்கு நடந்து முடிந்த தேர்தலில் தமிழகத்தில் எத்தனை இடங்களிலே வாக்குச்சாவடிகளிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் இருந்தார்கள் என்ற கணக்கை சொல்ல முடியுமா? டெல்லியிலே இருந்து வந்த பணத்தை கூட அவருடைய கட்சிக்காரர்களுக்கு கொடுக்க முடியாமல் பெருந்தலைவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அமுக்கிக் கொண்ட செய்தி, அதனால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு செல்கின்ற செய்திகள் தான் தினந்தோறும் வருகின்றன. இன்றைக்கு அது சம்பந்தமாக பணம் பிரிப்பதிலே ஏற்பட்ட தகராறின் காரணமாக ஒரு 4 பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் அவர்கள் கட்சியை சார்ந்த ஒருவரையே அறிவாளால் போட்டு தள்ளி இருக்கின்றார்கள். ஆகவே பாரதிய ஜனதா கட்சி என்பது வளரவில்லை, மாறாக ஒரு மோக தோற்றம். வேண்டுமென்றால் சொல்லுவோமே, இந்த தண்ணீர் காணல் நீர் என்று சொல்லுவோமே, அதுபோல் ஏதோ தூரத்தில் ஏதோ தெரிவது போல் ஒரு மாயை இருந்தது. அது வெத்து வேட்டு என்பது தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பிறகு வரும்.